நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? நான் சொல்லிட்டேன். ஒண்ணு இல்லை, நான் கேள்வி கேட்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தந்தை அவருக்கு வந்து 7 பிள்ளைகள். சரியா? 7 ஆண் பிள்ளைகள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா ஒரு பள்ளிவாசல் கட்டணும், அதுவும் என் கையாலேயே நான் கட்டணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த காலத்துல எல்லாம் செங்கல்லாம் இதெல்லாம் அந்த கற்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சேகரிச்சு ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டிட்டாரு. கட்டி முடிச்சுட்டு அந்த பள்ளிவாசலுக்கு பூசுகள் எல்லாம் பண்ணல, கீழே தரப்பட்ட பொருளை ஃபுல்லா பள்ளிவாசல் கட்டியாச்சு. கட்டிட்டு அவங்களுடைய 7 பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க, வாங்க இங்க எல்லாருமே உட்காருங்க, இந்த பள்ளிவாசல் நான் கட்டிட்டேன், கீழே தர போடுறதுக்காக சொர்க்கத்துடைய மண்ணை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இந்த பசங்க எல்லாருமே பாட்டியெல்லாம் எடுத்து கையில பிடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. எங்க சொர்க்கத்துடைய மண் எடுக்கிறதுக்காக எல்லாருமே கிளம்பி போயாச்சு. ஒரே ஒரு மகன் வந்து உடல்நிலை சரியில்லை, அவர் மட்டும் போல, மீதி இருக்கிறவக்கூடியவர் எல்லாருமே போயிட்டாங்க. போயிட்டு காலையில இருந்து தேடி 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 சரியா வந்துட்டாங்க. சொர்க்கத்துடைய மண் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது தானே, எங்கேயும் கிடைக்காது. ஆனா அவருடைய சின்ன பையன் என்ன பண்ணாரு, அவரு மட்டும் போகாம சொர்க்கத்துடைய மண்ணை எடுத்து வந்தாரு. எப்படின்னா தன்னுடைய தாய் எங்கெல்லாம் போனாங்களோ அங்க இருந்து எல்லாம் மண்ணை அழுதி அழுதி அந்த பக்கெட்ல போட்டாங்களா. போட்டுட்டு எடுத்துட்டு வந்து அவர் தந்தைகிட்ட சொன்னாங்கடா, நீங்க அம்மா என்ன சொல்றீங்க, தாயுடைய காலடியில தானே சொர்க்கம் இருக்கு, அப்போ தாய் போகும்போது அந்த சொர்க்கத்துடைய கீழே இருக்கிற மண்ணை நான் சேகரிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்காக அந்தஸ்தை கொடுத்திருக்கா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்குதான் சொல்றோம், இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர் நம்ம கூட இருக்கோம், அவங்களுக்கு மதிக்கணும். அவங்களுடைய வந்து தாய் தந்தை இருக்கிறவங்க இல்லாதவங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய தாய் இல்லை என்ன அனாதையா இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அந்த அம்மானா யாரு, அப்பானா யாரு, அந்த அருமை நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. நம்ம வந்து திட்டுவோம், கத்துவோம். நான் அன்னைக்கு சொன்னேன், மிக கொடுமையான கெட்ட சப்தம் யாருடையது அப்படின்னா தாய் தந்தையை கத்தி பேசுறவங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாய் தந்தை எப்படிப்பட்டவர்கள்னா, உங்களுடைய சொர்க்கம் உங்களுடைய தாய்கிட்ட அடியில் இருக்கு, சொர்க்கத்துடைய வாசல் அந்த கதவுகள் உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய தாய் தந்தை மவுத் ஆயிடுறாங்களோ அவங்களுடைய கதவுகள் எல்லாமே என்ன மூடிடும். அது உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட இருந்து துவா வாங்கிக்கோங்க, அவங்களுடைய ஹித்மத் செய்யுங்க. நீங்க அல்லாஹ்வை எல்லாம் சொல்றா, என்னை நீங்க பார்க்கணுமா, என்னை பார்க்கல, என்னை பார்க்கணும்னா உங்களுடைய தாய் தந்தைக்குள் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் நம்முடைய தாய் தந்தைக்கு நம்ம அதிகமாக ஹித்மத் செய்யக்கூடியவர்கள், அவங்களுடைய பேச்சு அதிகமா கேட்கணும், கட்டுப்பட்டு இருக்கணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற பசங்க மொபைலை வச்சுட்டு பாடிலாமா பாடிலேடா பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. எங்கேயாவது கேட்கறாங்களா? கேட்கறது இல்லை. ஏதாவது தானே மொபைல்ல வந்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறக்கூடிய பிள்ளைகளா இருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் நம்ம அதிகமா சாலியான பிள்ளைகளா நம்முடைய பிள்ளைகளை ஆக்கணும் அப்படின்னா நம்மளும் துவா செய்யணும். அதே போன்று நம்முடைய தாய் தந்தை உயிரோட இருந்துச்சுன்னா நம்மளால அவங்க போய் ஹித்மத் செய்யக்கூடியவரா இருக்கணும். அவங்கள ஒரு வாட்டி அவங்க சிரிச்சா அவங்க புன்னகை, அதுலயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த